கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று வாலிப ஆராதனை. இதற்கு ஆரம்பமாக மகன் வில்லியம் ஆராதனை அழைப்பு கொடுப்பார். நாம் ஆராதனை ஆரம்பிப்போம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக துவக்க ஜெபத்தை திரு பாபு அவர்கள் வாலிப ஐக்கியத்தின் பொறுப்பாளர் ஜெபித்து ஆரம்பிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அருமை பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஞாயிறு ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக தயவு காண்டு சேர்த்துக்கிறோம்ப்பா. இந்த நாளை காணாத எத்தனை பேர்களுக்கு எங்களுக்கு நீ காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையில் சுவாமி இணைய வழி மூலமாக உண்மையை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் சுவாமி வாலிபர் ஐக்கியத்தின் மூலம் நடைபெறும் இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு பரிந்து வழிநடத்தும். ஆரம்ப பாடுகிற பாடலுக்காகவும் கேட்க போகிற வேத வசனத்துக்காகவும் மாறி மாறி வாசிப்புக்காகவும் அறிப்புகளுக்காகவும் கேட்குற சத்தியம் எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சுவாமி நீ கிருபை செய்யும். எடுக்கிற காணிக்கை சுவாமி ஊழியத்துக்கு பயன்படுத்த தேவா கிருபை செய்யும். இந்த நாளை சுவாமி நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் பாதுகாத்துக்கொள்ளும். சுவாமி இந்த ஆராதனை சுவாமி நடக்கிற அனைத்து காரியங்களும் நீர் மையப்பட தேவா கிருபை செய்து வழிநடத்தும். வாலிபர் பிள்ளைகளை சுவாமி இந்நாளை நீ பயன்படுத்தினீர், அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மூலம் சுவாமி அனைவரும் ரட்சிக்கப்பட தேவா கிருபை செய்யும். ரட்சிக்கப்பட வாலிப பிள்ளைகள் சுவாமி அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட தேவா கிருபை செய்து வழிநடத்தும். சுவாமி நாங்கள் இந்த பேட்டையில் உள்ள மக்களுக்கு ஒரு சாட்சிய பிள்ளைகளாக வாழ தேவா கிருபை செய்து வழிநடத்தும். எல்லா துதிகன மகிமை சுவாமி இயேசு கிறிஸ்து மூலம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் 2 பாடல்களை பாடுவோம். வாலிப பிள்ளைகளோடு இணைந்து நாம் 2 பாடல்களை பாடுவோம். Hallelujah,
மகன் ஜானி மாறி மாறி வாசிப்பார்கள். சங்கீதம் 95. இன்றைய ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசிப்பு சங்கீதம் 95. Today's responsive reading is taken from the book of Psalms 95. Let's read together. கர்த்தரை கம்பீரமாய் பாடி தம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் என்பதே. ஆமேன். ஜெபத்தை திரு பிரியகுமார் அவர்கள் வழிநடத்துவார்கள். இதனைத் தொடர்ந்து மகன் ராபின் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவார்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட சாமி, நாங்கள் எங்கள் இல்லங்களிலே இந்த இணைய வழியாக உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் பாதுகாத்து வருகிறீர் சுவாமி. நீர் எங்கள் தேவைகளை சந்தித்து வருகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. சாமி, இந்த ஆராதனை கூட நாங்கள் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த வாலிபர்களாய் சேர்ந்து நடத்துகிற அந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. நீர் அவர்கள் வாழ்விலே ஆண்டவர் அவர்கள் உமக்காய் வாழ நீர் அவர்கள் கிருபைகளை தாங்க சாமி. இந்த காலகட்டத்தில் கூட சாமி, நீர் எங்களை சாமி நீர் அபரிவிதமாய் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பை தந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா தொற்றின் வேலைகளிலும் கூட சாமி, நீர் எங்களோடு இருக்கிறீர். உமது பாதுகாப்பின் கரம் எங்களோடும் எங்கள் திருச்சபையாரோடும் இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சாமி, நீர் எங்கள் திருச்சபையாரை பாதுகாத்து கொள்ளுங்கள். எங்கள் திருச்சபையிலே சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற மக்களும் உங்கள் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. நீர் அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுங்க. விசேஷமாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து சாமி சுகமடைந்திருக்க ஒவ்வொருவருக்கும் சாமி, நீர் அதிக பலத்தை தர வேண்டுமா நாங்கள் உண்மை பார்த்து கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபையாரும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள், வழிநடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிற இந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் சீக்கிரமாய் அரசு அனுமதியோடு சாமி நாங்கள் எங்கள் ஊழியங்களை தொடர்ந்து ஆரம்பிக்க நீர் எங்கள் கிருபைகளை தாங்க. உண்மை வந்து சாமி, நாங்கள் திருச்சபையில் ஆராதிக்க சாமி, நீர் எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி தாங்க. நீர் எங்களை வழிநடத்துங்க. இன்னும் ராஜா, இந்த தாளந்து ஞாயிற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின் நேராக நாங்கள் ஒப்படைக்கிறோம் சாமி. நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள். நீர் ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க. இன்னும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபின் போதகர் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதிங்க, நல்ல பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்ய நீர் அவரை உற்சாகப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை சாமி, நீர் எங்களோடு இருக்க வேண்டுமா நாங்கள் பார்த்து கெஞ்சுகிறோம். இன்னும் ராஜா, இந்த ஆராதனை தரப்போகிற செய்தியை நாங்கள் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியான சாமி, நாங்கள் எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான செய்தியாக அமைய நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள், கிருபையாளருங்க. ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தொடுங்க ராஜா. தேவைகளை சந்திங்க, வழிநடத்துங்க. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லும்படியாக நீர் அவர்கள் கிருபைகளை தாங்க, காத்துக்கொள்ளுங்கள், கிருபையாளருங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்கிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரம் எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே, ஆமேன். மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். இந்த ஜெபத்தின் இறுதியில் பிறந்த நாள், திருமண நாள் காணும் பிள்ளைகளுக்கு போதகர் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்.
அன்பானவர்களே, இந்த வாரத்திலே பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளில் தன்னுடைய பிறந்தநாளை காணுகிற மகள் கிரேஸ் தெபோரால், பிறந்தநாள் காணுகிற சகோதரி ரூத் நளினி, மகன் ஜாபேஸ் ராபின்சன், மகள் கேரனாப், மகள் மெலிட்டா, மகள் மர்சி கிளாரா, மகன் ஓபேத் சந்தோஷ். முதல் பிறந்தநாளை காணுகிற மகன் ஓபேத் சந்தோஷ்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி. பிறந்தநாள் காணுகிற திருச்சபை பிள்ளைகளையும் உடைய கரங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மகள் தெபோராலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக மகளை வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும், பலவீனங்களை மாற்றும், படிக்கிற படிப்பை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை மகள் தன் வாழ்வில் அனுபவிக்க நீர் வேண்டிய கிருபையை தாரும். திருச்சபைக்காக அவர் செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். சகல நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். அவருடைய பெற்றோர்களுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். சகோதரி ரூத் நளினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சுவாமி அவர்கள் கொடுத்த பொறுப்புகளை திறம்பட செய்வதற்கு தேவரீர் நீர்தாமே அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். பலவீனங்களை மாற்றும் நல்ல சுகத்தை தாரும். அவருடைய கணவருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, மகன் ஜாபேஸ் ராபின்சனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்கிற வேலைக்காக, அந்த வேலையிலே மகனுக்கு நல்ல உயர்வை நீர் தாரும். நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அந்த சித்தத்தை மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரே, மகனுக்கும் உடைய ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க. இயேசுவே என் வாழ்வின் இரட்சகர், அவரை அன்றி எனக்கு யாரும் இல்லை என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நீர் வேண்டிய கிருபையை தாரும். பலவீனங்களை மாற்றும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவருடைய பெற்றோர்களுக்காக, சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். மகள் கேரனாப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக மகளை வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும். அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, நீரே மகளை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவருடைய படிப்பிற்காக நான் ஜெபிக்கிறேன். படிக்கிற காரியங்களையும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும். அவருடைய பெற்றோர்களுக்காக, சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். மகள் மெலிட்டாக்காக நான் ஜெபிக்கிறேன். மகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த புதிய பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக மகளுடைய படிப்பை முடித்து வேலை செய்வதற்கும், ஆண்டவரே, வருகிற வாரங்களிலே மகளுக்கு நீர் கொடுக்க போகிற இந்த கிராஜுவேஷனுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகளை நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த கொரோனா வார்டில் பணி செய்யும்போது கர்த்தர் தாமே மகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் தாரும். ஆண்டவரே, உமக்குள் இன்னும் அதிகமாக நிலைத்திருப்பதற்கு வேண்டிய கிருபையை தாரும். அவருடைய பெற்றோர்களுக்காக, சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். மகள் சந்தியாக்காகவும், ஆண்டவரே, அதே போல் சுவாமி தன்னுடைய முதலாவது பிறந்தநாளை காணுகிற மகன் ஓபேத் சந்தோஷ்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மர்சி கிளாராவையும், ஆண்டவரே, ஓபேத் சந்தோஷம் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. மர்சி கிளாராவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். பலவீனங்களை மாற்றும். குறிப்பாக அவளுடைய படிப்பிலே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். நன்றாக படிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து வளர்ச்சலும். ஆண்டவரே, மகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவன் சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த முதலாம் ஆண்டு பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓபேத் சந்தோஷ நீர் ஆசீர்வதியும். அவனுடைய பிறந்தநாள் ஜெபக்கூட்டத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. இந்த குழந்தை உமக்குள் வளர்க்கப்படவும், உம்முடைய நாமத்தை அநேகருக்கு பறைசாற்ற நீ உதவி செய்யும். நீரே இவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். பிறந்தநாளுக்கான இவர்களே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது ஒரு சிறிய வீடியோ கிளிப்பையும் பார்ப்போம். தேவன் நம்மோடு எப்படி பேசுகிறார் என்ற வீடியோ கிளிப்பிங்கை நாம் இப்போது சிறிய வீடியோ ரெக்கார்டை நாம் பார்க்க போகிறோம். Yeah, so I should be in the next hour or so. Yeah, no, absolutely, no problem. We'll get it sorted. No, I've already spoken to them, and they said it would be fine. So, okay. Yeah. All right. See you soon. Next station is Acton.
திருச்சபை அறிவிப்பு. நமது திருச்சபையின் மூப்பர் ஐயா தங்கமணி அவர்கள் திருச்சபையின் அறிவிப்பை நமக்கு அறிவிப்பார்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர். அரசாங்க அனுமதியுடன் விரைவில் ஆலயம் திறக்கப்பட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தாளந்து ஞாயிறு கண்டிப்பாக நடைபெறும். ஆகவே வேதம் படிப்பதை விட்டுவிடாதீர்கள், தொடர்ந்து படியுங்கள். தினமும் சில ஆண்கள் சில பெண்கள் திருச்சபையின் மேலே ஜெபிக்கிறார்கள். வருகிற 30/8/2020 அன்று குடும்ப ஆராதனையாக நடைபெறும். அதில் கலந்து கொள்ளும் குடும்பங்கள் அசோக் ஐயா குடும்பம், ஜீவா ஐயா குடும்பம், பிடிஎம் மணி ஐயாவுடைய குடும்பம், சுதன் ஐயாவுடைய குடும்பம், வினோத் ஐயாவுடைய குடும்பம், ரேணுகா அந்தோனி, ஈஸ்டர் ராஜா ஐயாவுடைய குடும்பம், ராபர்ட் புஷ்பம் ஐயா குடும்பம், சகோதரி சுகந்திராமன், சகோதரி நிர்மலா, முனியம்மாள், ராணிப்பாளையம் அம்மாள், இந்த குடும்பங்கள் அதில் கலந்து கொள்வார்கள். வருகிற 15/8/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்த திருச்சபையின் கட்டுமான பணி குழு தலைவர் மூத்தவர் ஐயா ஜேஆர் மணி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சபையின் உதவிக்காரர் ஜேஆர் எம் ஜான்சன் அவர்கள், திருமதி இன்பமணி ஜான்சன் அவர்கள் இந்த வாரம் கேமரா வாடகை 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். வருகிற 20/8/2020 அன்று நம்முடைய திருச்சபையின் மூத்த விசுவாசி அன்னாள் அம்மாள் அவர்களுடைய நினைவு நாள். இந்த மாதம் முழுவதுமாக ஜூம் இணைய வழியாக இரவு 9 மணி ஜெபம் நடைபெறும். அதில் அனைத்து குடும்பங்களும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் வேதாகம பகுதிக்கு கடந்து செல்வோம். இன்று ஆராதனைக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 23 மகன் பிரான்சிஸ் அவர்கள் வாசிப்பார்கள். இன்று வாலிப ஆராதனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 22ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 15. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தசேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களை அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்தசேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தொருளினது போல அவர்களுக்கும் தந்தொருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் இரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் இரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்களை அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய
வாக்கியங்களும் ஒத்தியிருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளை எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளும் வேசிதனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறதற்கு அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சேபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே என்றார் என்பதே. ஆமென். இரண்டாம் வேத பகுதி மகள் ஜான்சி வந்து வாசிப்பார்கள். அப்போஸ்தலர் 15:23 முதல் 41 வரை. இன்று ஆராதனைக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 41 வரை. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்தனுப்பின நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோட கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதேவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கும் இரத்தத்திற்கும் நெற்கொண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமானவைகள் எல்லாம் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்து சபையை கூடிவர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரர்களால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாருங்கள் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வாராதினானே, அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புத்திற்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்பதே. ஆமேன்.
இன்று அனைத்து உலக வாலிபர் தினம். இதற்காக மகன் ஜானி இன்று வாலிபர் ஐக்கியத்தின் தலைப்புகளையும் அதனுடைய முக்கியமான கருப்பொருள்களையும் நமக்கு இப்போது கூறுவார். திருச்சபை வாலிபர் பிள்ளைகள் அனைவருக்கும் அகில உலக வாலிபர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வருஷம் நம்மளோட தீம் என்ன பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தீம் என்ன பார்த்தீங்கன்னா, யூத் என்கேஜ்மெண்ட் ஃபார் த குளோபல் ஆக்ஷன்ஸ், அதாவது உலகளாவிய நடவடிக்கைக்கான இளைஞர்களுடைய ஈடுபாடு. ஸோ நம்மளுடைய ஈடுபாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும், இளைஞர்களுடைய ஈடுபாடு சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை, திருச்சபைக்கு ரொம்ப தேவை, வீட்டுக்கு ரொம்ப தேவை, நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஸோ கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம வந்து என்ன செய்யணும்னா, முதலாவது நம்மளுடைய காரியங்களை வந்து நம்ம வீட்டிலிருந்து தொடங்கணும். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதை வீட்டிலேருந்து நம்ம தொடங்கினா நம்மளுடைய வீடு நல்லா இருக்கும். அப்படியே நம்ம திருச்சபைக்கு நம்மளுடைய காரியங்களை அபியாசப்படுத்தணும்னா நம்ம திருச்சபை வளரும். திருச்சபை மூலியமாக நம்மளுடைய சமுதாயம் வளரும். சமுதாயம் வளருச்சுன்னா நம்மளோட நாடு வளரும், நம்ம உலகம் வளரும். ஸோ நம்மளுடைய காரியங்கள் என்னென்னா, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதில் நம்ம ஈடுபடணும். ஸோ வாலிபர் பிள்ளைகளாகிய நீங்கள் வந்து எல்லா காரியங்களும் குறித்து சிந்திங்க, செயல்படுங்க, முன்னேறுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். காணிக்கை பாடல். வாலிப பிள்ளைகளோடு இணைந்து நாமும் சேர்ந்து காணிக்கை பாடலை பாடுவோம். Yeah.
அவர்களுக்கான ஜெபம் வாலிபர் ஐக்கியத்தின் செயலாளர் வில்லியம் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, அருமையான ஒரு மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே தோ சுவாமி, எங்களை ஒரு சிறு மந்தையாக நீ கூட்டி ஜெபிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக தோ சுவாமி, நாலு தோ சுவாமி, நாங்கள் சத்தியத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்தியத்தை ஆஸ்வதிங்க சுவாமி. அதை சுமந்து வந்திருக்கிற மகனை நீ ஆஸ்வதிங்க சுவாமி. தோ சுவாமி, அவர் கொடுக்குற சத்தியம் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதோ செய்யுங்க சுவாமி. இதோ சுவாமி, அவர் கொடுக்குற சத்தியத்திலிருந்து நாங்கள் எதையும் விட்டு விடாமல் அனுதினமும் அதை நாங்கள் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதோ செய்யுங்க சுவாமி. அது கொடுக்குற மகனை ஆஸ்வதிங்க சுவாமி. இன்னும் அது போன்ற சத்தியங்களை அவங்களுக்கு கொடுக்கதோ செய்யுங்க சுவாமி. இதோ சுவாமி, நாங்கள் ஆராதனை விட்டு போகும்போது இந்த சத்தியத்தின் மூலமாக ஆஸ்வதியும் பெற்று போக கிருபை செய்து மறுத்தோம். இன்பேஸ் நபத்தினால பிதாவே, ஆமென். நாம் இப்போது தெய்வ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்காக நம்முடைய திருச்சபையின் போதகர் ஐயா ஜோஷுவா ஜெய்சிலன் அவர்கள் நம்முடைய பிரசங்கத்திற்கு நேராக வழி நடத்துவார். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இணைய வழி மூலமாக கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையினுடைய வாலிப ஐக்கியத்தின் பிள்ளைகள் இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாலிபர் ஐக்கியத்தினுடைய செயலாளர்கள், பொறுப்பாளர் மற்றும் ஒவ்வொரு வாலிப ஐக்கியத்தினுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்யும் அனைத்து காரியங்களிலும் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. நேற்று நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடும் வேளையில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற ஐயா ஜே.ஆர். மணி ஐயாவுடைய வாழ்க்கையும் நாம் நினைவு கூறுவோம். குறிப்பாக ஐயாவுடைய வாழ்க்கையிலே திருச்சபைக்காக அவர் செய்த பணிகளை நினைவு கூறுகிறோம். திருச்சபைக்காக அவர் கொடுத்த காரியங்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அவருடைய குடும்பத்தினரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஐயாவை போல அவர்களும் வாழ்வதற்கு தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தாளந்து ஞாயிறை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இந்த போட்டிகளிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு சில காரியங்களை, கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 12 செய்திகளை நாம் கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகள் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்தை ஒரு முதிர்ச்சியின் பண்புகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் அதை இப்படியாக நாம் சொல்லலாம். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது கருத்து வேறுபாடுகளை, முரண்பாடுகளை, தர்க்கங்களை, பிரச்சனைகளை உலக முறையில் கையாளுவது அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், இந்த 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவ முதிர்ச்சியின் அடிப்படையிலே அப்படி நாம் கொடுக்கிற தலைப்பு, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது கருத்து வேறுபாடுகளை, முரண்பாடுகளை, தர்க்கங்களை, பிரச்சனைகளை உலக முறையில் கையாள்வது அல்ல. கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி இஸ் நாட் ஹேண்ட்லிங் அ டிஸ்பியூட், அ கான்ஃப்ளிக்ட் ஆர் அன் ஆர்குமெண்ட் ஆர் அ டிசென்ட் ஆர் அ கன்டென்ஷன் in a worldly way but in a Christian way. 3 வசனங்கள் இந்த பகுதியிலே இந்த தலைப்பிற்கு பொருத்தமாக இருக்கும். 3 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், 39ஆம் வசனம். வாசிங்க. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதம் தர்க்கமும் உண்டான போது. போதுமா? மிகுந்த வாக்குவாதம் தர்க்கமும் உண்டான போது. ஸோ முதல் அது ஒரு வார்த்தை, நாம் சிந்திக்க போகிறோம். 7ஆம் வசனம் வாசிங்க. மிகுந்த தர்க்கம் உண்டான போது. அது 2வது வசனம். 3வதாக ஒரு வசனம், 39ஆம் வசனம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானது. இதை பற்றி அவர்களுக்குள்ளே பர்னபாவுக்கும் பவுலுக்கும் கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதிக்கு நாம் கொடுத்திருக்கிற இந்த தலைப்பு, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது கருத்து வேறுபாடுகளை, முரண்பாடுகளை, பிரச்சனைகளை, தர்க்கங்களை
உலக முறையில் கையாள்வதல்ல. ஸோ எனவே இதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த பகுதியை நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் படிப்போம். அநேகர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நேரமாக பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு. பிரியமானவர்களே, நான் பிரசங்கிப்பது உங்களுக்கு வேதாகம முறையிலே விளக்கி சொல்வதற்காக. எனவே வேதாகமத்தை படிப்பது தான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். யூ நீட் டு ஸ்டடி காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தைகளை, அர்த்தங்களை, ஆழங்களை நாம் புரிந்து கொள்ளும்பொழுது நிச்சயமாகவே நேரம் என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. எனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தருவாராக. வி ஆர் ஸ்பெண்டிங் டைம் இன் த ஃபீட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இன்று பல தவறான போதனைகள் இருக்கும்போது வேதத்தின் போதனைகளை கேட்பதற்கு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். எனவே நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த பகுதிகளை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பகுதி 15ஆம் அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 14ஆம் அதிகாரத்தினுடைய 2 வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம 15ஆம் அதிகாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். 14ஆம் அதிகாரம் 27, நீங்கள் பார்க்கிற இந்த ஸ்லைட் பிரகாரமாக 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது, ஓகே, அவர்கள் அப்படி என்றால் பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவுக்கு சேர்ந்தபோது சபையை கூடி வர செய்து, அப்படி என்றால் திரும்பி வந்து அந்தியோக்கியா சபை, எந்த சபை அவர்களை அனுப்பினதோ அந்த சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து இரண்டு வார்த்தைகளை அல்லது 2 சென்டென்ஸ், 2 ஃப்ரேஸ்களை நம்ம அங்கே பார்க்குறோங்க. 2 வாக்கியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். அதில் முதல் வாக்கியம் தேவன் தங்களை கொண்டு புறஜாதிகளுக்கு செய்தவைகளையும், 2வது வாக்கியம் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள். வேத வல்லுநர்கள் இப்படியாக சொல்கிறாங்க, பவுலும் பர்னபாவும் 46ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 46ஆம் ஆண்டிலே தங்களுடைய முதல் மிஷனரி பிரயாணத்தை துவக்கினார்கள். 48ஆம் ஆண்டிலே அவர்கள் மறுபடியுமாக அந்தியோக்கியாவுக்கு வருகிறார்கள். 46 they were sent, 48 they were returning back. 3 வருடங்கள் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வசனத்தை அறிவித்தார்கள். சீப்ரு தீவுக்கு சென்றார்கள், பம்பிலியா நாட்டிற்கு சென்றார்கள், பிசிதியா நாட்டில் அந்தியோக்கியாவுக்கு சென்றார்கள், தெர்பைக்கு சென்றார்கள், லிஸ்திராவுக்கு சென்றார்கள், இக்கோவோனியா நாட்டுக்கு சென்றார்கள். மறுபடியுமாக திரும்பி அவர்கள் அந்தியோக்கியா பட்டணத்திற்கு வந்தார்கள். திருச்சபை அவர்களை 3 வருடத்திற்கு முன்பதாக அனுப்பினது. 3 வருடத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது ஓரளவுக்கு தான் அவர்களுக்கு தெரிந்திருக்குமே தவிர முழுமையாக அவர்களை எப்படி தேவன் பயன்படுத்தினார் என்பது திருச்சபைக்கு தெரியாது. ஸோ they were not having any communication tools. இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு டெலகிராமோ இல்லை இன்ஸ்டாகிராமோ அவர்களுக்கு அந்த காலத்தில் கிடையாது. ஒருவேளை கடித தொடர்பு தான். அநேக கடிதங்கள் வந்திருக்கும், சில கடிதங்கள் வராமலும் போயிருக்கும். ஸோ 3 வருடத்தினுடைய சுருக்கத்தை அவர்கள் அந்த நாளிலே திருச்சபைக்கு கொடுக்க வேண்டியது. ரிப்போர்ட் ஆஃப் த 3 years ministry has to be presented. அதில் பவுல் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை. அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போங்க. தேவன் தங்களை கொண்டு செய்ததை. இட் இஸ் நாட் me and Barnabas did, but rather God used me and Barnabas. ரொம்ப அருமையாக இருக்குல்ல? இப்படி படித்து பாருங்களேன். நாங்கள் என்ன செய்தோம் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் தேவன் எங்களை கொண்டு என்ன செய்தார் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேங்க. தேவன் உங்களை கொண்டு பலவிதமான காரியங்களை செய்வார். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலே எந்த விதமான அனுபவமும் இல்லை. they were new in ministry, no experience, no proper training. அவர்கள் எப்படி ஊழியத்தை செய்ய போகிறார்கள் என்ற ஒரு பிளான் கூட அவங்களுக்கு கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை பயன்படுத்தினார். தேவன் தங்களை கொண்டு செய்தார். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அது அவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாது. am I doing this? நானா ஒரு முடவனானவனை குணமாக்கினேன்? நானா இவ்வளோ தைரியமாக சுவிசேஷ வசனத்தை சொன்னேன் அப்படின்னு அவங்க கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஆனால் தேவன் அவர்களை கொண்டு செய்தார். I am an instrument in the hands of God.
God can work in a different way. கடவுள் உங்களை பலவிதமான காரியங்களுக்கு பயன்படுத்துவார். ஊழியத்துக்கு ஒருவேளை நீங்கள் வருவீர்கள் என்றால், நீங்கள் கடவுள் கரங்களிலே உங்களை கொடுக்கும்போது கடவுள் உங்களை உங்களுக்கு தெரியாதுங்க. என்னை கொண்டு என்று நான் சொல்வதை விட தேவன் என் மூலமாக செய்வார். நான் செய்தேன் என்பதை விட கடவுள் என்னை கொண்டு செய்வார். God can use you. I want to encourage you, my dear young youth. தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களை வித்தியாசமாக பயன்படுத்துவார். அவரால் மட்டும்தான் முடியுங்க. பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க கற்றுக்கொண்டார்கள். சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். காட் கேன் யூஸ் யூ. ஒரு செருப்பு தொழிலாளியை வேதத்தின் வசனங்களை மொழிபெயர்ப்பதற்கு தேவன் பயன்படுத்தினார். வில்லியம் கேரி. ஒரு நோய்வாய்ப்பட்ட வாலிபனை தமிழில் வேதாமத்தை மொழிபெயர்க்க பயன்படுத்தினார். சீகன் பால்க். ஒரு இளம் வாலிபனை இந்தியாவிலே கல்வி கொண்டு வருவதற்காக பயன்படுத்தினார். ஜான் ஆண்டர்சன். ஒரு இளம் பெண்ணை இந்தியாவிலே சுகமளிக்கும் ஊழியத்தை கொண்டு வருவதற்காக தேவன் பயன்படுத்தினார். ஐடா ஸ்கடர். திருச்சபையை துன்பப்படுத்தினவனை திருச்சபை பற்றியே பேச தேவன் வைத்தார். பவுல். உங்களே ஆண்டவர் பயன்படுத்துவார். வாலிபர்களே, நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், நான் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவன். ஐ எம் அன் யூஸ்லெஸ் பர்சன். பட் காட் கேன் யூஸ் யூ. 2 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில், இந்த உலகத்தில் அநேக பாத்திரங்கள் உண்டு. ஒரு சில பாத்திரங்கள் மண் பாத்திரங்கள், ஒரு சில பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள், ஒரு சில பாத்திரங்கள் பொன் பாத்திரங்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புவது தேவன் பயன்படுத்தும் பாத்திரம். God wanted to use you, my dear friends. தேவன் பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அதெல்லாம் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லிட்டேங்க. அதற்கு காரணம் தேவனின் கையில் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். லெட் மீ என்கரேஜ் யூ. உங்களை நான் உற்சாகப்படுத்தணும். கடவுள் உங்களை பயன்படுத்தணுமா, அவருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், வித்தியாசமாக பயன்படுத்துவார். அது அவரால் மட்டும்தான் முடியுங்க. ஸோ அந்த வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அதே வசனத்தில் 27 3வது லைன் வாசிக்குமா? அவர் புறஜாதிகளுக்கு 14:27 3வது லைன். அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள். 15:1 வாசிங்க. 15:1. சிலர் யூதேயாவில் இருந்து வந்து அந்த சிலர் என்ற வார்த்தை அங்கே நம்ம பார்க்கிறோங்க. சிலர், வெரி ஃபியூ ஃப்ரம் ஜூடேயா கேம். அன்பானவர்களே, அந்த 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை புறஜாதியார் ஆங்கில வேதாமத்தில் இப்படியாக சொல்லியிருக்காங்க, நான் ஜூஸ். யூதர்கள் அல்லாதவர்கள். யூதர் அல்லாதவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சிலர், அதை நாம் ரொம்ப மொழிபெயர்ப்பில் நம்ம பார்த்தோம்னா யூதர்கள். யூதர் அல்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பவுல் சொல்கிறாங்க. இங்கே யூதர்கள் எருசலேம் யூதேயாவிலிருந்து வந்தார்கள். நான் ஜூஸ், ஜூஸ். இந்த யூதர்கள் யாராவாக இருக்கலாம்? 15ஆம் அதிகாரத்தில் அதுக்கு ஒரு விடை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 15:5. அப்போது சிலர் எழுந்து இயேசுவினுடைய சுவிசேஷம் பரிசேயர்களை மாற்றினது. இந்த பரிசேயர்கள் வைராக்கியமாக யூத மதத்தை பின்பற்றின இந்த பரிசேயர்கள், யூத மதத்தை போதித்த இந்த பரிசேயர்கள் விசுவாசிகளாக மாறினார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பரிசேயர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்திருக்கலாம். ஸோ யூதர் அல்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். யூத மதத்தை தழுவினவர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பற்றின ஒரு மிகுந்த தர்க்கம். இவங்க போதனை என்ன தெரியுங்களா? மோசே சட்டத்தின்படி தான் ரட்சிக்கப்படுவார்கள். அதான் யூதர்கள். ஏன்னா யூதர்கள் மோசேயின் சட்டத்தை முழுமையாக கடைப்பிடிப்பவர்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், மோசே சட்டத்தை கடைப்பிடிக்காத யூதர் அல்லாதவர்களும் இப்பொழுது
நாங்கள் சென்று வந்த சுவிசேஷத்திலே ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதை தான் அவர் சொல்கிறாருங்க. அப்போது மிகுந்த தர்க்கமும் வாக்குவாதமும் உண்டாகுது. கிரேக்க மொழியில் சரியான வார்த்தை வந்து ஸ்டாசியாஸ். ஸ்டாசியாஸ்னால் அது வாக்குவாதம் இல்லை, ஒரு படி மேலேங்க, கலவரம் மாதிரி ஆகிப்போச்சு. திருச்சபையில் கலவரத்தை தூண்டணும்னு யாரும் வரலைங்க. அவர்கள் பேசின வார்த்தை இன்னொரு வார்த்தை பேசி திடீரென்று கலவரம் வந்துச்சுங்க. சண்டை போடணும்னு யாரும் வரல, இன்டென்ஷன்லாம் வரல. ஆனால் வாக்குவாதங்கள் வந்த பிறகு அது ஒரு கலவரமாக மாறின சூழ்நிலை திருச்சபையிலே நாம் பார்க்கிறோம். யூதர் அல்லாதவர்கள் எப்படி மோசேயினுடைய சட்ட பிரகாரமாக ரட்சிக்கப்படுவார்கள்? முடியாது, அது அவங்களுடைய வாதம். யூதர்கள் மட்டும்தான் மோசே சட்டத்தை பின்பற்றினால் ரட்சிக்கப்படுவாங்க, இது இவங்க வாதம். ஒரு கலவரம் வந்ததுங்க. ரைட், மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது. அன்பானவர்களே, 2 முக்கியமான காரணங்களுக்காக இவர்கள் வாக்குவாதம் தர்க்கம் பண்ணியிருக்கலாம். இந்த யூதேயாவிலிருந்து வந்த இந்த யூதர்கள் 2 காரணங்களுக்காக பண்ணியிருக்கலாங்க. நான் வேதாமத்தை படித்தவரை 2 காரணங்களுக்காக அவர்கள் தர்க்கம் பண்ணியிருக்கலாம். பவுலோடும் சரி பர்னபாவோடும் சரி அவர்கள் தர்க்கம் பண்ணியிருக்கலாம். முதல் காரணம் ஜெலஸ், ZEALOUS. இரண்டாவது காரணம் ஜெலசி. ரெண்டுமே மொழியில் சொல்லும் போது வாயில் ஒரே மாதிரி தான் வருங்க. ஜெலஸ் அண்ட் ஜெலசி. முதல் காரியம் வைராக்கியம். யூத மதத்திற்காக அவர்கள் வைத்திருந்த வைராக்கியம், அந்த மதத்தின் மேல் அவர்கள் வைத்திருந்த நல் நம்பிக்கை, அந்த மதத்திற்காக அவர்கள் பிடித்திருந்த உறுதியான கொள்கை நிமித்தமாக பவுலோடும் பர்னபாவோடும் வைராக்கியம் வைத்திருப்பார்கள். பவுலே அதை செஞ்சிருக்காரு. யூத மதத்தை பவுல் நம்பியிருக்கும்போது இயேசுவை அவர் நம்பவே இல்லை. யூத மதத்தின் மேல் அவர் வைத்த வைராக்கியத்திற்காகத்தான் இயேசுவின் சீடர்களை அவர் துன்புறுத்தினார், கொலை செய்தார். அது ஜெலஸ், ஒரு வைராக்கியம் பாராட்டினார்கள். வேதம் சொல்லுது நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது ரொம்ப நல்லதுங்க. கரெக்டாக நல்ல விஷயங்களில் நம்ம வைராக்கியம்னா ரொம்ப தெரியுதுங்க. வைராக்கியம்னா நம்ம உறுதியாக இருக்கணும். ஒன்று நம்ம சொன்னோம்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நல் விஷயங்கள் வைராக்கியம் பாடு நல்லது. கலாத்தியர் 4:18 வாசிமா. கலாத்தியர் 4:18 குயிக்காக வாசிங்க. கலாத்தியர் 4:18. பாராட்டுவது நல்லது தான். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டணுங்க. நம்முடைய திருச்சபையின் செயலர் தெரிந்து சொல்கிறாரா இல்லை அவரே தானாக சொல்கிறான்னு தெரிலங்க. அந்த வார்த்தை அவர் அடிக்கடி கடைசியில் அனௌன்ஸ்மெண்ட் முடிக்கும் போது சொல்கிறாருங்க, வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள். ஆக்சுவலாக அதுதான் வைராக்கியம். எதில் நான் உறுதியாக இருக்க வேண்டும்? வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். நல் விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுவது தவறல்ல. பீயிங் ஸ்ட்ராங் இன் குட் திங்ஸ், holding on or being zealous for good things is not bad. என் உடம்பு ரொம்ப பெருசு போச்சு, நான் டயட்டை கண்ட்ரோல் பண்ணுவேன், அதுக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன், அது தவறு கிடையாதுங்க. நல் விஷயங்கள் வைராக்கியம் பாராட்டுவது. ஆனால் அநேக நேரங்களில் நம் நல் விஷயங்கள் வைராக்கியம் பாராட்டாமல் தவறான காரியங்களுக்கு தான் நம்ம வைராக்கியம் பாராட்டுகிறோம். இந்த யூதர்கள் நல்ல விஷயத்துக்காக தான் வைராக்கியம் வைத்தார்கள். அவருடைய கொள்கை ஒரு காரணம் அதுவாக இருக்கலாங்க. யூத மதத்தின் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். வாலிபர்களே, நீங்கள் எதில் வைராக்கியமாக இருக்கிறீங்க? ஆர் வி ஸ்ட்ராங் ஹோல்டிங் ஆன் பீயிங் zealous ஃபார் ப்ரேயர்? ஜபத்துக்கு உறுதியாக நாம் தரித்திருக்கிறோமா? வேதம் வாசிப்பதில் உறுதியாக தரித்திருக்கிறோமா? திருச்சபையின் அடுத்த காரியங்களை உறுதியாக தரித்திருக்கிறோமா? 9 மணி நேர ஜபத்திற்கு நிறைய வாலிப பிள்ளைங்க வருதே கிடையாது. வேர் ஆல் பிஸி. உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் தான் நாம் வைராக்கியம் பாராட்டுறோம். மன்னித்துக் கொள்ளுங்கள்ங்க. உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் வைராக்கியம் பாராட்டுவது தவறு. நெட்ஃப்ளிக்ஸில், பப்ஜியில், மொபைலில், ஃப்ரீ ஃபயரில், யூடியூப்பில், அமேசான் ப்ரைமில், வாட்ஸ்ஆப்பில் வைராக்கியம் பாராட்டுகிறோம். அப்படின்னா வைராக்கியமா? வாட்ஸ்ஆப்பில் வைராக்கியமா இல்லை, எப்படினாலும் நான் வாட்ஸ்ஆப்பை பார்ப்பேன், வைராக்கியம் பாராட்டுறல. ஆண்டவர் கத்த காரியங்களை நம்ம வைராக்கியம் பாராட்டுகிறோமா? ஒரு பக்தன் இப்படியாக பாடினாங்க,
இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூறப்பட வேண்டும். இந்தியர்கள் இயேசுவிடம் வர வேண்டும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டுங்க. தேவன் தேடும் மனிதர் அது நீங்களாக கூட இருக்கலாம். வாலிபர்கள் சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டும், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. பிலிப்பியர் 2:14. நாம் நல் விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுவதல்ல, மற்ற காரியங்களை வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஊழியத்தை விட்டு போகிறதுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோம். உறுதியாக நிலைத்திருப்பதற்கு நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன்னா, ஆர் வி பீயிங் செலஸ் ஃபார் காட்? ஜெபிப்பதில் எனக்கு தெரியலங்க, எத்தனை வாலிபர்கள் நீங்கள் தினந்தோறும் தேவனை தேடுகிறீர்கள்? ஒரு கடமைக்காக ஆண்டவரை நாம் தேடுகிறோமா? zealous for God? Are you zealous for this church? இந்த சபையிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரே, இந்த திருச்சபைக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேனா? திருச்சபையின் ஊழியங்களிலே நான் வைராக்கியம் பாராட்டுகிறேனா? பிக் குவெஸ்டன். இந்த யூதர்கள் நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டினார்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாருங்க, நன்மையான காரியங்களிலே வைராக்கியம் பாராட்டுங்கள். ஏனோ தானோ 9 மணி நேர ஜெபத்தை செய்யலைங்க. நாங்கள் செய்கிறதுனால நீங்கள்லாம் வரணும்னு நான் சொல்ல வரல, அது கட்டாயமும் கிடையாதுங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எனிதிங் ஷுட் கம் அவுட் ஆஃப் யுவர் வில்லிங்னஸ். மற்ற 9 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அதுக்கு மட்டும் நம்ம ஓடுறோம்ல ஆண்டவருடைய ஜெபத்திற்காக. ஜஸ்ட் நாட் ஈவன் 10 minutes, 15 minutes. ரெண்டாவது காரணம் ஏன் இந்த யூதர்கள் பவுலோடும் பர்னபாவும் தர்க்கம். ஒன்று ஜெலஸ், வைராக்கியம். இரண்டாவது பொறாமை, ஜெலசி, பொறாமை. பவுல் பர்னபா ஊழியத்தின் மேலே அவங்களுக்கு பொறாமைங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தீங்களா? வேதம் சொல்லுது, பொறாமையோ எலும்புருக்கி டிவி மாதிரி ரொம்ப ஒல்லியாகிடுவாங்க. எப்படி இருந்தனா இன்னைக்கு இப்படி ஆகிட்டு அதுவாக ஆகிடுவாங்கங்க. எலும்புருக்கி பிறரை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். இருக்கலாம், இந்த யூதர்கள் பொறாமைப்பட்டார்கள்ங்க. என்னடா இது, இவ்வளோ பேருக்கு நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் பேரோட ஏற்றுக்கல. ஆனால் பவுலும் பர்னபாவும் சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பொறாமை, ஜெல்லசி நமக்கு இருக்கக்கூடாத ஒரு குணங்க. அது ஜெல்லசி. அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதில் சந்தோஷப்படுங்க. யூ கான்ட் பிகம் அ ப்ரீச்சர். டோன்ட் ஃபீல் ஜெலஸ் ஃபார் அ ப்ரீச்சர். அவரை போல் நீங்கள் ஆக முடியாதுங்க. யூ கான்ட் பிகம் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருந்தாருன்னா அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட் ஆக முடியுங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதிலே நான் சந்தோஷப்படுவது. இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருடைய பிரச்சனை தெரியுமா? குறிப்பாக இந்த யங் பீப்புளுடைய ப்ராப்ளம் தெரியுங்களா? கம்பேர். அவங்களே போல இல்லை, இவங்கள போல இல்லை. அதனால தான் ஹேர் ஸ்டைலெல்லாம் அவங்கள போல வைக்கிறீங்க, அவங்கள போல வைக்கிறீங்க. புடவை எடுத்தால் கூட அவங்கள போல புடவை எடுக்கிறீங்க. சுடிதார் போட்டால் கூட அவங்கள போல சுடிதார் போகிறீங்க. உங்களுக்கு போல சுடிதார் போடுங்களேன், which is suits for you. Compare, no comparison. Happy for what God has given. God டிவியில் ஒரு டிவி வந்திருக்கு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய ஊழியக்காரங்க பாடுறாங்க. நான் கூட நிறைய நேரத்தில் அந்த பாட்டுங்களை பார்த்து ரொம்ப ரசிப்பது உண்டு. எல்லா ஊழியக்காரங்களும் பாடுறாங்க. ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த ஊழியக்கார் வரல, அந்த ஊழியக்கார் வரல, அந்த ஊழியக்கார் வரல. ரைட், ஒரு படி மேலே போய் நீங்கள் ஏன் பாடலன்னு எங்கள் பொண்ணு கேட்டாங்க. அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு பாடுற திறமை கிடையாது. அந்த டிவி பார்க்குறீங்களா? எல்லா ஊழியர்களுக்கும் என்று தனித்துவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க. ஆல் ஆஃப் them have a very unique qualities. ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துகிறார். இவங்க எல்லாருமே பாடகர்கள் தாங்க. ஆனால் இவங்க எல்லாருடைய பாட்டுகளும் வித்தியாசமான முறையில், வாய்ஸ் வித்தியாசமான முறையில் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். இதில் நமக்கு என்ன பொறாமை இருக்குங்க? அவர் பயன்படுத்துகிறாருங்க. டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் someone's growth. இப்படி வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ சந்தோஷப்படுங்க. பவுலையும் பர்னபாவையும் பார்த்து இவங்க பொறாமைப்பட்டிருக்கலாம் இந்த யூதர்கள். எப்படா இவங்க இவ்வளோ பெரிய காரியம் செய்கிறாங்கன்னு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதில் சந்தோஷப்படுங்க. நெவர் கம்பேர். யூ கான்ட் கெட் இட். ஹாப்பி ஃபார் வாட் காட் ஹஸ் கிவன். உங்களுக்கு என்ன கொடுத்தாருக்கோ சந்தோஷப்படுங்க. சரி, இந்த வாக்குவாதமும் தர்க்கமும் இங்கே உண்டாகிறது. அவர்கள் சபையாரால்
வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். பிரியமானவர்களே, இதுவரை நாம் பார்த்தது பவுலும் பர்னபாவும் இந்த தர்க்கம் உண்டானது. பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் அவருடைய கரங்களில் இருக்கிற பாத்திரமாக பயன்படுத்தினார். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம், நல்ல விஷயங்களிலே நாம் இன்று வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஒரு பெரிய கேள்வி, தேவன் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதில் சந்தோஷப்பட்டாங்க பவுலும் பர்னபாவும். தே நெவர் ஃபெல்ட் ஜெலஸ். ஆனால் இந்த தர்க்கமும் வாக்குவாதமும் உண்டான பொழுது உடனடியாக அவர்கள் தீர்மானம் பண்ணுறாங்க, திருச்சபையாக தீர்மானம் பண்ணுறாங்க. இதில் நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. மோசே நியாயப்பிரமாணம் வேணுமா வேணாவா ஒரு டவுட் இருக்குது. அவங்கள எருசலேம் போகிறதுக்காக அனுப்புகிறாங்க. பவுலோடும் பர்னபாவும் அநேகர் எருசலேமுக்கு பிரயாணம் பட்டு போகிறார்கள். அப்படி தான் பைபிள் நமக்கு சொல்லியிருக்குங்க. பவுலும் 2ஆம் வசனத்தில் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த சிலரும் போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுங்க, ஏன் ஆவியானவர் இப்படிலாம் நமக்கு எழுதுகிறார் பாருங்களேன். அந்தியோக்கியா என்பது பாலஸ்தீன தேசத்தினுடைய மேற்பகுதியில் இருக்கிறது. பொதுவாக யூதர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் ஒன்று பெனிசியா நாட்டுக்காக பெனிக்கே நாட்டுக்காக தீரு சீதோன் வழியாக சமாரியாவுக்குள்ளே வராமல் இவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் வேதாமத்தினுடைய பின்னாடி பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தியோக்கியா மேலே இருக்குது, வடக்கில் இருக்குது. பெனிக்கியா நாட்டுக்கு அல்லது கலிலேயா நாட்டுக்கு அதுக்கு பிறகு ஒரு டேர்ன் எடுத்து தெக்கப்பொலி நாட்டுக்காக அப்புறம் அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். ஸோ இட்ஸ் லாங் ரூட். எந்த யூதர்களும் சமாரியா வழியாக பிரவேசிக்க மாட்டார்கள். நான் நிறைய டைம் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து கூட சமாரியா நாட்டின் வழியாக போனதுக்கான காரணம் சமாரியா பெண்ணை பார்த்து அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று. நம்ம ஆண்டவர் அதை செஞ்சாருங்க. புறக்கணிக்கப்பட்ட மக்களையே தேடி போனார். இங்கே பவுலும் பர்னபாவும் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண. பெனிக்கே நாட்டுக்கு வந்தார்கள், சமாரியா நாட்டின் வழியாக வந்தார்கள். பைபிள் அப்படி தான் சொல்லுது. வாசிமா அந்த வசனத்தை, 4ஆம் வசனத்தை. அவர்கள் எருசலேமுக்கு இல்லைம்மா, 3ஆம் வசனம். சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போனார்கள். போய் சும்மா இருந்தாங்களா? புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்தார்கள், சகோதரர் எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அன்பானவர்களே, நம்ம வேதாமத்தை ஆழமாக படிக்கணுங்க. ஏன் பவுலும் பர்னபாவும் புறஜாதியார் வழியாக போனார்கள்? ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க, அவருடைய நோக்கம் ஒன்று, இயேசுவை புறஜாதிகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். உங்களுக்கு தெரியும், சமாரியர்கள் யார் தெரியுங்களா? கலப்பின யூதர்கள், யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள். புறஜாதிகள் யார்? அவர்கள் யூதர் அல்லாதவர்கள், அவர்களும் யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்களுங்க. ஸோ பவுலும் பர்னபாவுடைய ஒரே நோக்கம் யூதர்களால் வெறுக்கப்பட்ட மக்களுக்கு இறைமைந்தன் இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும், வெறுக்கப்பட்ட மக்களுக்கு சொல்ல வேண்டுங்க. நான் ஒரு பேர் கொடுத்தேன், புறஜாதிகளுக்கு இயேசு. அதுதான் அவருடைய நோக்கம். மிஷன் டு த ஜென்டைல்ஸ் ஆர் ஜீசஸ் டு த ஜென்டைல்ஸ். பவுலும் பர்னபாவும் அவர்கள் நோக்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, பவுலும் பர்னபாவும் செய்த ஊழியத்தை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மிகுந்த வாக்குவாதம் உண்டாச்சுங்க. அப்போ நெக்ஸ்ட்டும் பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணிங்கன்னா, இந்த இஷ்யூ சால்வ் ஆகிற வரைக்கும் ஊரை சுற்றிட்டு எருசலேமில் பேசிட்டு அப்புறமா சமாரியா வழியாக போயிருந்தா நம்ம வேதாமா அப்படி சொல்லங்க. அவர்கள் இதெல்லாம் நடந்தால் கூட அவருடைய நோக்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். they were strong in their goal. எந்த நோக்கத்திற்காக தேவன் அவர்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்காக உறுதியாக இருந்தார்கள் பவுலும் பர்னபாவும். அன்பான வாலிப பிள்ளைகளே, ஒரு பெரிய பாடம் நமக்கு ஆண்டவர் அங்கே கற்றுத்தருகிறாருங்க. they were focused on their goal. என்ன லட்சியத்துக்காக போகிறாங்களோ அந்த லட்சியத்தை நோக்கி சென்றார்கள். இட் கேன் பி a personal goal, it can be a spiritual goal. இன்றைக்கி இருக்கிற வாலிபர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் வளர்வதற்காக வைத்திருக்கிற நோக்கங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்வதற்கான நோக்கங்கள், இந்த நோக்கங்களை நோக்கியே அவர்கள் சென்றாருங்க. அவங்க எங்கேயுமே தடுமாறல. இவ்வளோ பேர் அவங்கள பார்த்து தர்க்கம் பண்ணாங்க, பொறாமப்பட்டாங்க. அதனால் அவர்களுடைய நோக்கத்தை அவர்கள் விடவில்லை. they were strong in their goal. இன்றைக்கி நம்முடைய பெரிய பிரச்சனை தெரியுங்களா, நம்ம ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோங்க. ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் தான் நம்மகிட்ட சரியில்லை.
சின்ன வயசில் நீங்கள் எல்லாருக்குமே கோல்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்னங்க ஆக போகிறீங்கன்னு. எல்லாருமே நம்ம அதே மாதிரி ஆகிட்டோமா? நிறைய மாறுங்க. என் வாழ்க்கையில் கூட நான் நிறைய கோல் வச்சுருந்தேன், கோல் மாறிச்சு. ஆனால் எந்த நோக்கத்திற்காக நான் போனேன்னு அந்த நோக்கத்தை நாம் நேராக நாம் நோக்கி செல்ல வேண்டும். Are we focused on the goal? பவுலும் பர்னபாவும் எதற்காகவும் யாருக்காகவும் தங்கள் நோக்கத்தை விடவில்லை. புறஜாதிகளுக்கு இயேசுவை சொல்லுவது தான் அவருடைய நோக்கம் என்றால், இப்போ ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. எருசலேமுக்கு போனோம், போடா பெனிக்கே ஊருக்கா போ, சமாரியா ஊருக்கா போ, அங்கே போய் புறஜாதிகளுக்கு தேவன் செய்ததை அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லு. அதான் வசனம் சொல்லுதுங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கோல். மை டியர் யங் பீப்புள், டூ யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்? உங்களுடைய வாழ்க்கையில் நோக்கமாக இருக்கா? கல்லூரி படிக்கிறவங்க கல்லூரியை படித்து 3 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிக்கணுங்க, அதுதான் நம்முடைய நோக்கம். நடுவில் நிறைய வரும், இந்த சைடில் ஒரு 2 வரும், அந்த சைடில் 2 வரும். பட் ஆர் வி ஃபோக்கஸ்ட் ஆன் அ கோல்? எத்தனை பிள்ளைங்க அரியர்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுங்களா? ஆர் வி ஃபோக்கஸ்ட் ஆன் அ கோல்? அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணுங்க. படிக்கிறவங்க வாழ்க்கையின் லட்சியங்களை நாம் அடைகிறோமா அல்லது நாம் தடுமாறுகிறோமாங்க? ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, திருச்சபை விசுவாசிகளுக்கும் இந்த கேள்வி கேட்போங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உண்மையாக ஏற்றுக்கொண்டாயா? எல்லா இதற்கும் சொல்லுவோம், ஆம் ஏற்றுக்கொண்டேன். இந்த திருச்சபையிலே உழைக்கவும் வாழவும் கொடுக்கவும் பிரயாசப்படுறியா? ஆம் பிரயாசப்படுகிறேன். அந்த கேள்வி இப்போ கேட்டு பாருங்க, உண்மையாகவே நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? Are we focused on that goal? திருச்சபையை நோக்கி வருவதற்கு நம்முடைய கால்கள் துரிதமாக இருக்கிறதா? வேற எங்கேயா போகிறதுக்கு நம்முடைய கால்கள் துரிதமாக இருக்கிறதா? இப்போ முடியாது, தயவுசெய்து இப்போ வராதிங்க. இப்போ நம்முடைய சுச்சுவேஷன்ஸ் அது மாதிரி ஆண்டவரே இதை பெர்மிட் பண்ணியிருக்காரு, நான் விசுவாசிக்கிறேங்க. நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்குங்க? நிறைய தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. அதுபோல் ஒரு பெண்ணாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், கேட்ஜெட்ஸாக இருக்கலாம், ஆணாக கூட இருக்கலாம், இந்த உலக சிற்றின்பங்களாக இருக்கலாம். நம்முடைய நோக்கங்களை தடுமாற்றம் அடைய செய்வதற்காக நிறைய நேரத்தில் நம்முடைய நோக்கத்தை நம்முடைய நண்பர்களுக்காக, பணத்திற்காக, பொழுதுபோக்கிற்காக நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இயேசுவுக்காக ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேணும் தெரியுமா? ஒருவேளை விசுவாசத்திலே முதிர்ந்தவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வாட் இஸ் ஆர் ஃபோக்கஸ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட்? என்னத்துக்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக? நிச்சயமாக சம்பாதிங்க, தவறே கிடையாது. பொருள் சம்பாதிக்கிறதுக்காக? நிச்சயமாக சம்பாதிங்க, தவறு கிடையாது. எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? இயேசுவை நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன்? உங்கள் விசுவாசத்தின் அடிப்படை தெரியுமா? என்னன்னு தெரியுமா? நம்ம விசுவாசத்தின் அடிப்படை, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. நான் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டேன்? இந்த உலகத்திற்காக அல்ல, மறுமையின் வாழ்விற்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்போ நம்ம எப்படி தெரியுமா ஆகிப்போச்சு? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த உலகத்திற்காகவும் நான் வாழ்வேன், சைடில் இயேசுவுக்காகவும் நான் வாழ்வேன். அது நம்முடைய நோக்கம் அல்லங்க. இயேசுவுக்காக வாழ்வேன், இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், அதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் தெளிவாக இருக்குதா? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எங்கேயுமே தடுமாறலைங்க. they were not been struck in their goal. அவ்வளோ பெரிய மிகுந்த வாக்குவாதம் பைபிள் தான் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு கலவரம் மாதிரி ஆகிப்போச்சுங்க. விட்டுந்தான் அடிச்சுட்டு போல பவுலையும் பர்னபாவையும். அவர்கள் நோக்கத்தில் அவர்கள் தடுமாறவில்லை. they are focused on the goal. நிறைய கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அங்கே கோல்னும் போது நமக்கு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். உங்கள் வாழ்க்கையில் என்ன கோலோடு நீங்கள் சுற்றி நிற்கிறீங்க? சைடில் நம்ம கைட்டிக்கிறோம் கோலை. என்னுடைய மாணவி ஒருத்தருக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தேங்க. அவங்க யூகேயில் ஒரு ஸ்காலர்ஷிப்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி இப்போ 3ஆம் ஆண்டு போகிறாங்க. அந்த மாணவிக்கு நான் லெட்டர் கொடுக்கும்போது நான் யோசித்தேங்க, நம்ம சபையில் கூட நிறைய பேர் 2ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு போகிறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் அந்த நோக்கம் கிடையாது, அவங்க நோக்கம்லாம் வேறு. குறை சொல்லலை, ஐம் ஜஸ்ட் திங்கிங், நான் யோசித்ததை தான் சொல்கிறேன். நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறதுங்க? ஆர் வி ஃபோக்கஸ்ட் ஆன் அவர் கோல்ஸ்? பவுலும் பர்னபாவும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. வேதம் நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்குதுங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிமா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன? வாசிமா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, உங்கள் பேர் அங்கே போட்டுங்க. ஆகையால் ஜோஷுவாவாகிய நான் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, முன்னாடி பேப்பி உட்காந்து, பேப்பியாகிய நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணுங்க? வாசிமா. இயேசுவுக்குள் வேர் கொண்டவர்களாக. வேர்னா தெரியுதா? வேர் கொண்டவர்களாக. ஆங்கிலத்தில் நல்லா இருக்குங்க, ரூட்ஸ் இன் ஹிம். வேர் வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடாதுங்க, வேர் வந்து ஆழமாக இருக்கணும். அதுதான் அர்த்தம். வேர் வந்து மேலோட்டமாக இருந்தால் சாதாரண நம்ம காக்கா கூட வந்து கொத்தி அது என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டுறோம். ஆழமாக நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஆழமாக கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான் உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். நான் கடவுளை ஒரு 5 மணி நிமிஷம் தான் தேடினேன், இப்போ எனக்கு நான் 50 நிமிஷம் தேடுறேன். அதுதான் நம்முடைய வளர்ச்சிங்க, அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கடவுளையும் தேடுறதில்லை, சபையும் தேடுறதில்லை, நான் பாட்டு என் உலகத்தின் இஷ்டத்தில் வாழ்கிறேன்னா, தென் யூ ஹேவ் டு கொஸ்டின் யுவர் சால்வேஷன். அது கல்யாணத்துக்காக நிறுத்திருக்கிற ரட்சிப்பு. கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக. வேர் வந்து வளரும். வேர் வளராமல் போச்சுன்னா மரம் சாகும். வேர் உங்கள் கண்ணுக்கு தெரியாதுங்க. நீங்கள் how you grow in the Lord you may not be knowing, but people can see the outside tree. அந்த ட்ரீ பலமாக இருந்தால் வேர் பலமாக இருக்கிறது என்று அர்த்தம். எவன் வந்து சொன்னாலும் நீங்கள் தடுமாறாமல் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சும்மா அந்த எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி பொறிச்சின்னு போயிடுறானுங்க உங்களை. அந்த தேங்காவை காமிச்சே உங்களை வலிச்சின்னு போயிடுறாங்க. இந்த உலகத்துக்கு தேங்காய் தான் காமிக்கிறான், மோந்து அப்படியே போயிடுறீங்க. எங்கே இருக்குது நம்முடைய வேர்? யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் காட். ரெண்டாவது நோக்கம் என்னம்மா? அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, இயேசுவின் மேல் கட்டப்பட்டவர்களாக. இயேசு உங்களை கட்டும்போது பிச்சுக்க முடியாதுங்க, நம்மளால் பிச்சுக்க முடியாது. ஒரு கல்லின் மேலே ஒரு கல்லை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? கட்டி கொண்டு வருகிறார். நடுவில் பிடிங்கின்னு போகிறது கிடையாது. பீயிங் ஸ்ட்ராங் இன் காட். என்ன சிமெண்ட் போடுவாருங்க, இந்த உலகத்தின் சிமெண்ட்டை விட அவருடைய சிமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மூணாவதாகங்கம்மா என்னதும்மா போட்டிருக்கு? இயேசுக்குள் நடந்து கொள்பவர்களாக, அவருடைய போதனைகளை பின்பற்றுவர்களாக, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக. இதுதான் நம்முடைய நோக்கம். பவுலும் நோக்கம், பர்னபாவுடைய நோக்கம் புறஜாதிகளுக்கு இயேசுவை சொல்வது. எவன் சொன்னாலும் அதை மாற்றிக்கலாங்க. நான் பாட்டுன்னு அவங்க வேலை செஞ்சுருந்தாங்க. they were focused only on their goal. அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய நோக்கத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்களாங்க? இன்றைக்கி நம்ம ஆராதனை நடத்துகிறோம், ரொம்ப சந்தோஷம், வெரி குட். 10 வருஷமாக நம்ம ஆராதனை நடத்துவோம். ஒரு சில பேர் கல்யாணம் ஆகிட்ருக்கோம், குழந்தெல்லாம் பிறந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். வாட் இஸ் அ கோல் இன் யுவர் லைஃப்? ஐ நீட் டு லிவ் ஃபார் காட். இயேசுவுக்காக வாழ்வதா நோக்கங்க. இந்த உலகத்துக்குரியவன் நான் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன். ஆனால் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், வாழ்ந்து தான் ஆகணும். ஐ எம் ஃபோக்கஸ்ட் ஆன் காட். அநேக நேரங்களில் நம் நோக்கத்தை நண்பர்களுக்காக, பணத்திற்காக, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக மாற்றிக்கொள்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் தட் வி சேஞ்ச். இயேசுக்குள் வேர் கொண்டவர்களாக, இயேசுக்குள் கட்டப்பட்டவர்களாக, இயேசுக்குள் நடந்து கொண்டவர்களாக நாம் இருப்பது தான் நம்முடைய நோக்கம். அன்பர்களே, நேரம் இல்லாதனால் நான் இதோடு முடிக்கிறேங்க. நம்முடைய கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை வருகிற வாரத்திலே நாம் சிந்திக்கலாம். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை கொஞ்சம் நாம் ஞாபகப்படுத்தி பார்ப்போங்க. குறிப்பாக இந்த வாலிப ஐக்கியத்தின் ஆராதனை கொண்டாடுகிற நீங்கள், ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த இந்த 4 வசனங்களிலிருந்து கற்றுத்தந்த பாடங்களை கொஞ்சம் நம்ம நினைத்து பார்ப்போங்க. தேவன் பவுலையும் பர்னபாவையும் பயன்படுத்தினார். God used Paul and Barnabas. It's a great encouragement for you. நீங்கள் உபயோகமற்ற உங்களை தேவன் பயன்படுத்துவாருங்க. அனுபவமற்ற பவுலையும் பர்னபாவையும் அவருடைய கரங்களில் கொடுக்கும்போது தேவன் அற்புத விதமாக பயன்படுத்தினார். ஒரு வசனம் எனக்கு திடீரென்று ஞாபகத்தில் வந்ததுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கம்மா. சாரிம்மா, 3ஆம் வசனம் கடைசி லைன் வாசிங்கம்மா. 14:3. அப்போ அவர் தமது
கிருபை உள்ள வசனத்திற்கு, மெதுவா வாசிமா, வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும், லும்னா ப்ளூரல், அப்புறம் அற்புதங்களும் ப்ளூரல். யாரால? பவுலும் பர்னபாவும் அற்புதங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்களா? ஊழியத்தில் அனுபவம் இல்லாதவர்களை தேவன் அற்புத விதமாக பயன்படுத்தினார். காரணம், தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். யூ ஆர் இன் காட்ஸ் ஹேண்ட், யூ வில் பி யூஸ்ட் பை காட் மைட்டிலி. அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அன்பான வாலிபர்களே, நீங்கள் உங்கள் கரங்களிலே, நீங்கள் தேவனுடைய கரங்களிலே உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை பயன்படுத்துவார். God will use you mightily. ஆனால் அவருடைய கருத்தில் நீங்கள் கொடுக்கணுங்க. நாம் கற்றுக்கொண்ட 2வது முக்கியமான பாடம், நல்ல விஷயங்களிலே நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஜபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்வதிலும் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். விட்டுக்குன்னு கோச்சிக்கின்னு பைபிள் சொல்ல தெரியுங்களா? உங்கள் இதயத்தில் நீங்கள் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைப்பீர்கள், ஆனால் ஜபம் கூட பண்ணாதீங்கன்ட்டார் ஆண்டவர். ஒழுங்காக வேதத்தை வாசிக்கணும். பெரியவங்க இந்த மாதிரி யாராவது வைராக்கியம் விரோதம்லாம் வச்சுருக்கிறவங்க பைபிள் ஒழுங்காக வாசிங்க. உன் சகோதரனுக்கும் உனக்கும் பிரச்சனைனா முதல்ல போய் சகோதரன் ரிகன்சைல் பண்ணிட்டு தான் அப்புறம் நீங்கள் வரணும். அதுக்கு முன்னாடி அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜபத்தை ஆண்டவர் என்றைக்குமே கேட்க மாட்டார். உங்களுக்கு ஒரு பேர் வைப்பேன் நான், மாயமாலக்காரர்கள்னு. எனக்கும் உட்பட நல்ல விஷயங்களை வைராக்கிய பாராட்டுங்க. ஆண்டவருக்காக வாழ்வதில் உறுதியாக இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ சந்தோஷப்படுங்க. பிறரை கம்பேர் பண்ணாதீங்க. பி ஹாப்பி ஃபார் வாட் காட் ஹஸ் கிவன் டு யூ. இன்றைக்கி இருக்கிற நிறைய வாலிபர்களுடைய பிரச்சனைங்க கம்பேர் பண்ணுறது. டோன்ட் கம்பேர், கண்டென்ட் வித் வாட் காட் ஹஸ் கிவன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ சந்தோஷப்படுங்க. பவுலும் பர்னபாவும் தன்னுடைய நோக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எந்த நோக்கத்திற்காக தேவன் அவளை அழைத்தாரோ, மிகுந்த தர்க்கமும் வாக்குவாதமும் உண்டான போது கூட நோக்கத்தை மாறவில்லை. யாருக்காகவும் எதற்காகவும் தங்கள் நோக்கத்தை விடவில்லைங்க. வாலிப பிள்ளைகளே, எலிப்பொறி மாதிரி நம்மளை தூக்கின்னு போகிறாங்களே, என்றைக்கா ஒரு நாள் நம்ம தூக்கின்னு போகிறவங்கிட்ட இயேசுவின் அன்பை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோமா? கடமைக்காக இல்லைங்க. டு வி ஷேர் ஃபார் காட்? மூணே நோக்கம்தான் நமக்கு. அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த சத்தியத்தை நாம் வருகிற வாரத்திலே நாம் கேட்கலாம். நேரம் இல்லாதனால் நான் இதோடு முடிக்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய பண்புகளை, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது முரண்பாடுகளை, பிரச்சனைகளை, தர்க்கங்களை உலகத்தின் முறையில் கையாள்வதல்ல. அந்த முதிர்ச்சியின் பண்புகளை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அனுபவமற்ற, திறமையற்ற ஊழியர்களை தேவனுடைய கரங்களிலே பவுலும் பர்னபாவும் ஒப்புக் கொடுக்கும்பொழுது அவர்களை கொண்டு அநேக அடையாளங்கள், அற்புதங்களை செய்யும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, இளைஞர்களே, திருச்சபையின் விசுவாசிகளே, கர்த்தருடைய கரங்களிலே நாம் நம்மை கொடுக்கும்பொழுது தேவன் நம்மை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். தேவன் உபயோகப்படுத்தும் பாத்திரமாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? நல் விஷயங்களிலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். ஜெபிப்பதில், வேதத்தை வாசிப்பதில், கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை பின்பற்றுவதில் நாம் வைராக்கியம் பாராட்டுகிறோமா? அல்லது கசப்பான விரோதத்தை, தீமையான காரியங்களை, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை, சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் நாம் வைராக்கியம் பாராட்டுகிறோமா? ஆண்டவர் நமக்கு என்ன திறமைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமைகளிலே நாம் சந்தோஷப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். God has blessed us with each and every one of us with some specific, unique talents. யாருக்காகவும் எதற்காகவும் தங்களுடைய நோக்கத்தை விட்டுவிடாமல் சென்ற பவுலும் பர்னபாவும் போல நாமும்
ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். பணத்திற்காக, நண்பர்களுக்காக, பொழுதுபோக்கிற்காக நம்முடைய நோக்கத்தை விட்டு நாம் தடுமாறாமல் ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை நோக்கி நாம் நேராய் செல்வோம். நல்ல ஆண்டவரே, கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை கொடுக்கும்பொழுது சுவாமி, நீர் எங்களை பயன்படுத்துகிறீர். நல்ல விஷயங்களிலே நாங்கள் வைராக்கியம் பாராட்டி தீமையான காரியங்களை விட்டு விலகுவதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். நீர் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீரோ, என்ன திறமைகளை நீர் கொடுத்திருக்கிறீரோ, அந்த திறமைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்குள் வேர் கொண்டவர்களாக, உம்மேல் கட்டப்பட்டவர்களாக, உமக்குள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே நாங்கள் வாழவும், யாருக்காகவும் எதற்காகவும் எங்கள் நோக்கத்தை விட்டு நாங்கள் தடுமாறாமல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தியள்ளும். கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முதிர்ச்சியின் பண்புகளை நாங்கள் சிந்திப்பதற்கு முன்பதாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும் சுவாமி. உம்முடைய மெல்லிய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். விசேஷமாக இந்த ஆராதனையை வழிநடத்தின எங்களுடைய வாலிபர் ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய பொறுப்பாளர், செயலாளர்களுக்காக, வாலிபர் ஐக்கியத்தினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, கர்த்தாவே, நீர் இவர்கள் வாழ்விலே செய்து வருகிற நன்மையான காரியங்களுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்கள் உமக்குள் இன்னும் ஆழமாக வளர்வோம், ரட்சிக்கப்படாதவர்கள் சுவாமி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வாலிபர் ஐக்கியத்தில் ஆசீர்வதியும். திருச்சபையின் விசுவாசிகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வருமானத்தை இழந்து, வருமானம் குறைவாக திருச்சபையில் உள்ள சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இம்மட்டுமாக ஆண்டவரே, இந்த 16 நாட்கள் எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய மாநிலத்திற்காக, எங்களுடைய பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியை சுற்றிலும் வேலடித்து பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்களுடைய செயல்களின் மூலமாக அநேகருக்கு பறைசாற்றப்படுவதற்கு நீர் எங்களை ஒரு கருவிகளாக பயன்படுத்தும். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழிநடத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்மை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நமக்கென்று தனித்திறமைகளை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துகிற நம்முடைய பிதாவின் அன்பும், நம்முடைய நோக்கத்திலே நாம் உறுதியாக இருப்பதற்கு, யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாமல் பின்பற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிற தூய ஆவியானவரின் பிரியா சமூகமும், சமாதானமும், சுகமும், பாதுகாப்பும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். இந்த வாய்ப்பை அளித்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி கூறுகிறேன். இந்த நாளுக்காகவும் தேவன் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்த அனைத்து அற்புதங்களுக்காகவும் தேவனை நன்றி செலுத்தி துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த திருச்சபையின் போதகர் ஐயா ஜோஷ்வா ஜெய்ஸ்லன் அவர்களுக்கும், திருச்சபையின் மூப்பர்கள் தங்கமணி ஐயா, ராபர்ட் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் உதவிக்காரர்களுக்கும், திருச்சபை மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக தொடர்ந்து உங்கள் ஜெபங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் தெய்வீக ஆண்டவருடைய பாதுகாப்பில் வளரவும், பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். வாலிப பிள்ளைகள் இன்னும் அநேக சாதனைகளை சாதிக்க உங்கள் ஜெபங்களை, பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.